நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன். நம்புறேன். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள், குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க, இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிரசாத் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஒரு ட்ரைலர் பார்க்குறோம் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர்? முதல்ல நான் சமீப காலமாக உங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போகிறதில்லை. ஏன்னா நான் 7 மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துருவேன். அதனால தான் இந்த வயசில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் எந்த விழாக்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்ல. இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, என்னை 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா. அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு, அதுக்கு தான் ட்ரெய்லரே பண்றோம். நம்ம ட்ரெய்லர் எதுக்கு பண்றோம்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை தூண்டணும். அதான் ட்ரெய்லர். சும்மா அந்த 1.5 நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போகிறது ட்ரெய்லர் இல்லை. முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க. அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ட்ரெய்லர் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட், அந்த கதைக்குள்ளே இருக்க கண்டென்ட் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. அந்த கண்டென்ட் தான் அந்த. இல்லைன்னா சில படங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா அப்படி படங்கள் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், யாரு கேமராமேன்? ஏன்னா அந்த ட்ரெய்லர் நம்மளை கேட்க வைக்குது. யாரு கேமராமேன்? யாரு எடிட்டர்? யாரு மியூசிக் டைரக்டர்? நம்மளை நேற்று கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த ட்ரெய்லருடைய அந்த 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 கண்டென்ட்டுடைய அந்த கதையின் கருவம் சொல்றோம்ல, அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க. அதில்
எப்படி அந்த மர்டர் பண்றாங்க அப்படின்ற ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுன்னு. அதை நான் கதையை சொல்லிட்டு பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல, உங்க நேரேஷன்ல சொல்லிட்டீங்க நீங்க. பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். ஆனால் இதில் நீங்கள் சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலேயே. அப்போ எப்படி இவனுங்க பண்ணியிருப்பானுங்க, அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரைலரில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர் என்னன்னு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பே நான் பார்க்கக்கூடாது. சேலஞ்ச். எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க. இந்த பசங்க, குட்டி பசங்க, ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள. இந்த 2 பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார். ஒரு ஏழை தாய், காக்காப்பட்டி. அது வேற, அது கதை வேற காரணம், அது இது வேற மாதிரி இருக்குது. அதனால என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். அடுத்து நான் எங்கே போனாலும் சமீப காலமாக சொல்ல வேண்டியது, இயக்குனர் உட்காருங்க சார் ப்ளீஸ், உட்காருங்க சார் ப்ளீஸ். இந்த படம் வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இப்பத்த ஜெனரேஷன் வந்து இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு. வர்ற இயக்குனர்கள்லாம் வந்து கட்டி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. இந்த 3 நம்பித்தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருந்த போதும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த படங்கள் தான். ஏன்னா ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும். எங்க பீரியட்ல எல்லாம் வந்து 80s நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். முத்துராமன் சாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். ஏன்னா ப்ரொடியூசர் சேவ் ஆகணும். ஸோ என்டர்டெயினிங் படம் தான் எடுப்போம். ஆனால் அதுக்குள்ள ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு படத்துக்கு போராடி ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் அப்போ உட்காருங்க. ஒவ்வொரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா. இப்போல்லாம் வந்து யாரும் பத்திரிகையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ நம்மளை அது சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் வந்து உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் வந்து இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் நான் இளம் இயக்குனர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அதை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை வந்து படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாருன்னு. நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம்.
எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல இந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரைலரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ராம், அப்துல்லா, ஆண்டனி ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும், இதில் வர பைசாவை திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதிலும் ஜெயிச்சா திரும்ப ஒரு படம் எடுக்கணும். இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்தெலாம் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தையும் போடுவாங்க. அதனால் உங்களை தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். பொன்ராம் சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குங்க. ஆமாம், நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். வெற்றியடி வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த பசங்கங்கிறது நம்ம சாதாரண நினச்சிடக்கூடாது. நம்ம எஸ்டிஎஸ் சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டையாக மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு இயக்குனருக்கு ஒரு 3 பசங்க இதில் வச்சு ஒரு கதை, பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுலாம் அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாயிரும். கலைங்கிறது, திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்றைக்கி எஸ்ஏஎஸ் சார் வரைக்கும் சார் 80 படம் பண்ணியிருப்பாரா? பண்ணுறேன் சார், 80 படம். ஆமாம், எஸ்ஏஎஸ் சார் 80 படம் பண்ணியிருப்பார். அவர் இன்றைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்றைக்கு நினச்சிருக்கும். பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட்டு, அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும். என்றைக்கு நினச்சி நிற்கணும்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையோட வர படங்கள் தான் என்றைக்கு நினச்சி நிற்கும். அதே மாதிரி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த டைட்டில் வச்சதே பாராட்டணும் இயக்குனருக்கு. ஆனால் இது ஒரு சமத்துவம் தானே, எம்மதம் சம்மதங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு டைட்டில். அமர், அக்பர், அந்தோனி, சங்கர், சலீம், சைமன், ராம், ராபர்ட், ரஹீம் எல்லாமே ஹிட்டு தான். இப்போ ராம், அப்துல்லா, அந்தோனி இந்த வருஷம் வந்திருக்கு. இப்போ சமூகத்தில் எல்லா மதமும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறதே இன்றைக்கி அதிசயமாக போச்சு. ஒரு விஷயம் ரைட்டர் ஜெயவேல் சார் சில விஷயம் சினிமாவில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது எப்படின்ட்டு சொல்கிறது டேஞ்சர் தான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுக்கு, ஓ இப்படி பண்ணால் தெரியாதோ அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம்
போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் தெரியக்கூடாத அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஜிம்மு முன்னெல்லாம் ஒரு 3 மணி 4 மணி நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் போஸ்ட்மார்ட்டம் 5 நிமிஷம் நினச்சா கண்டுபிடிக்க போகிறது. அது கொஞ்சம் வகை இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட கொலை நடக்குது. இப்போ வெங்கலாவட்டுக்கு இது படத்தை பார்த்துட்டு இது ஒரு மாட்டி போஸ்ட்மார்ட்டம் போனால் கூட தெரியக்கூடாதுன்ட்டு இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே மருத்துவம் வந்து அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமா 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 சினிமாக்குள்ள என்னைக்காவது பெரிய அளவு ஜெயிச்சிடணும். போயிட்டே இருப்பார். இப்படி சொன்னார்ல அந்த பாசிட்டிவ் இவர்கிட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் சார். ஆமாம், ரத்தமும் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா ஒரு ரொம்ப அற்புதமானது. என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்க எனக்குலாம் பாக்கியம். சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம், நான் சினிமா இயக்குனர் ஆகிட்டோம். நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம். இப்போ இந்த டைட்டில் 3 மதம். சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவங்களுக்கு எல்லா சைட்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்துக்கள்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமியர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒரு நடிகர் ஜெயிச்சாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்குறதில்ல. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது அமீர் கான், சல்மான் கான், எல்லாம் கான் பான்னு தெரிஞ்சு வச்ச விஷயம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ். எல்லா மதத்துலையும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்தியில் நிறைய இஸ்லாமியர் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்லையும் அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் ராவந்தர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி இமயமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லா மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லைம்பார், நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார். அவர் சாமி இல்லைம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமியை நம்புறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இரு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அந்த சினிமாவில் தான் அது. அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்குது. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்னைக்கு ஓட்டுக்காக இருக்குது. அப்போ இன்னைக்கு மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்குறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம். இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும், என் மதம் பார்க்காது. முன்னாடி ஜெயவேல் புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு. எம்மதும் சம்மதமும் கேட்டோம், அந்த வார்த்தை கேட்டு
ரொம்ப காலமாச்சு. நிறைய படங்கள் வருது. ஒரு சாமி படம் நினச்சி உள்ளே போனால் அவன் சாமி கிண்டல் பண்ணுறான். டைட் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி. உள்ளே போனால் தெய்வத்தை கிண்டல் பண்ணுறதா இருக்குது. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு என்னத்தை புண்ணியம்? ஆனால் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப இதில் வெளிப்பட்டுருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து புடிசவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுங்க. ஜெயவேல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள், முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்போலாம் டக்குன்னு ஒரு 5 வயசில் மீசம் வச்சுருது. இப்போலாம் கேப் கூட்டா அவங்க ஹீரோ ஆகிறாங்க. இப்போ பசங்கள் பாதி ஹீரோ ஆகிட்டாங்க. சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.